கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற கண்மேல் கிறிஸ்தவ சபையுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஜான் ரவிசங்கர் அவர்களை நல்ல கரங்களை தட்டி வருக வருகன்னு வரவேற்போம். அவர்களை எஸ்பிசியுடைய மேட்ரிமோனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா மீண்டுமா உற்சாக மனதோடு கரங்களை தட்டி அவருடைய கரங்களிலே கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம், இன்னுமா, அவ்வளோதானா? Praise Jesus. Amen. Hallelujah. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 11 ஆண்டுகள் ஆண்டவர் தயவாய் நடத்தினார். கிருபை தாங்கினது, இரக்கம் இருந்தது. பெரிய பெரிய அபிஷேகத்தை தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். பாஸ்டர் யோவான் உண்மையாகவே அவர் அருள் நிறைந்த ஒரு தேவ மனிதர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு விசேஷித்த அருள் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ரமேஷ் யோவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறாரு. எல்லா ஊழியக்காரர்கள், பால்ராஜ் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, பிஷப் ஐயா அவங்க மற்றும் அநேக ஊழியர்கள், நம்ம திருச்சபையை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஊழியர்களுக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான நாள் இது. இந்த நாளில் உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன். இந்த திருச்சபை, இந்த ஆத்தும மீட்பர் சபை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த சபைக்கு திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறாரு, ஜனங்களை தரப்போகிறாரு. கரங்களை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த சபைக்கு ஆண்டவர் திரளான ஜனங்களை தரப்போகிறார். நல்லா எவ்வளோ பலன் இருக்க ஒரு கையை தட்டிட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு நான் துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு கடசித்தமான சொந்தமான ஒரு இடத்தையும் தெய்வம் தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி தெய்வத்துக்கு எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல ஒரு பெரிய ஆராதனை ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதற்கு ஒரு வசனத்தை நான் கொடுத்துட்டு என்னுடைய சுவிசேஷ பணிக்கு நான் கடந்து செல்லுகிறேன். ஹல்லேலூயா. This is my precious time. It's my pleasure. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு பாக்கியம். இதுக்காகவே பிறந்திருக்கிறவன் நான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல. ஆண்டவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இந்த திருச்சபைக்காக ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு நான் சுவிசேஷத்திற்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். என்னை கேளும். ஒரு நிமிஷம். இந்த உலகத்தில் யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. பெத்த அப்பனும் கூட சொல்ல மாட்டார், என்னை கேளுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா கேட்டால் பாக்கிட்ட அறுத்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, யாருன்னா அப்படி சொல்லிக்கிறாங்கள, என்ன கேளும். அப்படி நீ கேட்டுட்டீன்னா அவர் சொல்லுவாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னுவாங்க. ஆனா என் தேவன் மாத்திரம்தான் சொல்றாரு, என்னை கேளும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கேளும். படிங்க, என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Ask of me and I shall give the heathen for thine inheritance and the uttermost parts of the earth for thy possession. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், என்னை கேளும், அப்பொழுது தேசங்களை நீ சுதந்தரிப்ப. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சாதாரண ஒரு மனிதன் அல்ல, நல்ல கிருபை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் இவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஊழியக்காரமா, அதாவது ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஊழியக்காரமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் அது தெரியுதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவர். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. அபி கொடுத்திருக்கிறாரு, சின்னவர் ஜான் கொடுத்திருக்கிறார். ஜான் நல்லவல்ல, இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கல அவன். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படியே செய்வார். ஐயா, நீங்க கேட்டதெல்லாம்
ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு கொடுப்பாரு. ஜனங்களை கொடுப்பாரு, ஜனங்களை கொடுப்பார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஜனங்களை கொடுப்பாரு. நல்லா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லணும், என் காது கேட்கணும். சொல்லுங்க, ஜனங்களை கொடுப்பாரு. அல்லேலூயா. பூமியின் எல்லைகளை கொடுப்பார் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Thank you Jesus. E minor. Thank you Lord. Thank you Jesus. Amen. Hallelujah. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம தேவனை கனப்படுத்தலாமா? Hallelujah. Thank you Lord. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். எல்லாரும் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. கரம் உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை அசைத்து, சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க எல்லாரும், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை.
மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே நன்றிப்பா ஆராதனை, ஆமென் லார்ட். துணையாளரே ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்களோடு பேசின தேவன் இந்த பகுதி மக்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. நாம மகிமைப்படட்டும். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உங்கள் வார்த்தையை அதிகமாக நீர் மகிமைப்படுத்தி கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பீப்புளை நிரப்பி வச்சிருக்கிறீங்கப்பா. We are serving you, Lord. We are serving the Almighty God. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது சேவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதிகமாய் மக்களை நேசிக்கிறார். இந்த பகுதி மக்களை நேசிக்கிறார். இந்த திருச்சபையின் பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆகவே 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். நேரம் அனுமதிக்கிற பிரகாரமாக வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தியின் நூல் 8ஆம் அதிகாரம், St. Luke's Gospel, chapter 8, verses 40 to 42. 40 to 42 வசனங்கள் முடிய வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே பேரான குமாரத்தி 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே பேரான குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஒரு மனுஷன் வந்து ஜெப ஆலய தலைவன். அவன் வந்து தன் மகள் சுகமில்லாத செத்து போறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போக போறா. அவங்க வந்து ஏசப்பட்ட வேண்டு கொள்றாங்க. நான் ஒன்று சொல்றேன், மரணமே ஆனாலும், ஒரு ஆமீன் சொல்லுங்க, மரணமே ஆனாலும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் ஜீவன் உள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜீவன் பரிபூர்ண படவுமே வந்தேன் என்று சொன்னவர், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அல்லேலூயா. நல்ல சரியான ஆளுகிட்ட வந்து கேட்கிறார். அவர்கிட்ட வந்து கேட்கிறான், இந்த மாதிரி என் மக ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, நீங்க வந்து அவளை தொட்டு சுகமாக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். உண்மையா சொல்றேன், ஒரு மனுஷன் கேட்டதுனால கர்த்தர் அவன் பின்னால போறாரு. இந்த மாதிரி ஒரு தேவனை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சிங்கன்னா, நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய இந்த இயேசுவும் பின்னாலேயே வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கள கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் புறப்பட்டுட்டாரு. ஆனா திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அங்க நெருக்கிற வலையிலே ஒரு காரியம் நடக்கிறது.
43ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. போதும். ஏமா போயிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா சுகம் இல்லாத இருக்கிறாங்க. அந்த பொண்ணு செத்து போக இருக்கிறா. இன்னும் டீனேஜ் கூட வரல. அவ 12 வயது தான். அந்த 12 வயதுள்ள மகள் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. ஆனா போயிட்டு இருக்கிற வலையில ஒரு சம்பவம் நடக்கிறது. 12 வருடமாய் பெரும்பாடு the issue of blood. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்த போக்கு நிறைந்த ஒரு மகள் தன்னுடைய பணம், தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சொத்து, நிலமெல்லாம் எல்லாத்தையும் வித்து டாக்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப அழகா சொல்லுது. மார்க்கில் சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 26ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அநேக வைத்தியர்களால் அநேக வேதனைப்பட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு மெடிக்கல் கூட சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆனால் ஜீசஸ் ஒரு நாளும் ஃபெயிலியரே கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் போயிட்டு இருக்கிறது ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் நடுவில் ஒரு சம்பவம் ஒரு காரியம் நடக்கு. ஒருவள் வந்து அவரை தொட்டுட்டா. அவர் பார்க்குறாரு, என்னை யார் தொட்டது? என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க, நீங்க அவரை தொட்டாலும் வல்லமை, அல்லது அவர் உங்களை தொட்டாலும் வல்லமைன்னு சொல்லி ஒரு தொட்டுட்டு சொல்லுங்க. அவங்களை தொட்டுட்டு சொல்லுங்க, நீங்க அவரை தொட்டாலும் வல்லமை, அவர் உங்களை தொட்டாலும் வல்லமை. அதான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த அம்மா ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாங்க. வாசிக்கலாம். முதலாவது மார்க் 5:25 படிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தம். இன்னைக்கு எவ்வளவு பேர் இங்க வந்து உக்காந்துருக்கீங்க எனக்கு தெரியாது. அதிக வருத்தம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்கிட்ட வா, இளைத்து போன உனக்கு ஆறுதல் தருகிறது என் வேலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் இளைப்பாறுதலை தருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த வருத்தம், அதிக வருத்தம். எந்த ஹாஸ்பிட்டல் யார் சொல்றாங்களோ, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எல்லா டாக்டர்ஸும் பார்த்தாச்சு, எல்லா ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாச்சு, இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வாட் எவர் இட் இஸ், எல்லா இடத்துலையும் போய் இந்த நிலத்தை வித்து, எந்த வீடை வித்து எல்லாம் போய் பார்த்தாச்சு. பட் டோட்டலி ஃபெயிலியர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி செலவு பண்ண ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அப்படித்தான் வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் அங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போ, அங்க நல்ல இடம் உனக்குன்னுவாங்க. வரும்போது ஒண்ணுமே இல்லாதான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. தம்பி, நான் அடிக்கடி பாடுவேன். என்ன ஐயா, கொஞ்சம் வா, உக்காரு வா. வரும்போது ஒண்ணுமே இல்லை. நாங்க கூட அப்படித்தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம். we lost everything. எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்டில் சாப்பாடு கிடையாது. ஒரு மந்திரக்காரன் வருவான், என் வீட்டிலேயே கிடப்பான். தகுடு செஞ்சுன்னு வந்து மாட்டுவான். அவன் பாட்டில் மந்திரம் செஞ்சு வீட்டிலேயே மாட்டுவான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது. என் வீட்டில் தான் இருப்பான். அவனுக்கு காது செவிடு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. நாங்க சொல்லுவோம், அவன் புழுகுறாமா சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. அவன் என் வாய் அசைவை பார்த்துட்டு நீ ரத்த காக்க வச்சிருவான் உன்னுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஆச்சரியம். எல்லாத்தையும் செலவழிச்சோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம்.
கடைசியா ஒன்று செய்ய போனோம், தற்கொலைக்கு போனோம். அன்று இரவே இயேசு எங்களை தேடி வந்தார். இயேசு எங்களை தேட பி மைனர் கொடுங்க. இயேசு எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை தேடி வந்தார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கரமுயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே நினைவாய் இருப்பவரே. கரமுயர்த்தி சொல்லுங்க. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி அப்பா. நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. ஒரு பைசா ஒண்ணும் கிடையாது எங்ககிட்ட, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டோம். அடுத்தது என்னன்னா சாவுதான். தோத்துறோம். அன்னைக்கு நைட்டு ஒரு அண்ணன் எங்க வீட்டு எதிர்த்து வந்து கேட்டாரு, அம்மா உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு இயேசுநாதர். அவர் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எவ்வளோ சாமி கும்பிட்டுன்னுக்கிறேன்னா நீ புதுசா ஒரு சாமி எடுத்துன்னு வர, தயவு செய்து போனான்னுச்சு எங்க அம்மா. ஹல்லேலூயா. 2 3 முறை 4 முறைக்கு மேல அவரு கேட்டுட்டாரு. கேட்டு 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 கடைசியா வந்து போனா போட்டோம் வந்து ஜெபம் பண்ணினாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுதுதான் காலையில எழுந்த உடனே சொன்னோம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாறினது. இயேசுவே தெய்வம் என்று அன்றைக்கு தான் இந்த இயேசுவுக்கு எங்களை அர்ப்பணித்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. She lost everything. எல்லாத்தையும் இழந்துட்டா. மிகுந்த வருத்தம். எனக்கு அன்பானவங்களே, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக பேசப்படுகிறது. நீ எதையெல்லாம் இழந்தையோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்பவும் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவளுக்கு என்ன தெரியுமா, ஒண்ணே எல்லாத்தையும் இழந்து அதெல்லாம் போன போது எனக்கு சுகம் வேணும். உதிர போக்கு நிக்கல. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. உங்களுடைய கர்ப்ப பையில சில பிரச்சனைகளை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில குணமாக்கும்படியா தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இறங்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கி எல்லா காரியங்களையும் கர்த்தர் சுகமாக்கிட போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். எவ்வளோ டாக்டரை பத்தி கேள்விப்பட்டா, யாராலையும் சுகமாக்க முடியல. ஆனா இயேசுவை பத்தி கேள்விப்பட்டா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பத்தி கேள்விப்படணும். ஆமா, ஒருத்தர் பிரசங்கிக்காம போனா, ஒருத்தர் சொல்லாம போனா எப்படி கேள்விப்படுவாங்க? பைபிள் அதானே சொல்லுது. ஒருத்தர் சொன்னாதான் கேள்விப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா சொல்லப்பட்டு வந்திருக்கிறீர்கள், கேள்விப்பட்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமா சொல்றேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ராத்திரி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்து அனுப்ப போகிறார். மெடிக்கல் மிராக்கிளை கர்த்தர் செய்ய போகிறார். இது வரைக்கும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எல்லாமே உனக்கு எல்லாமே பிரச்சனையாகத்தான் சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த ராத்திரி வேளையில என் இயேசு உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்காக தன் ஜீவனை தந்தவர், உனக்காக தம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறவர், உனக்காக தம்முடைய கரத்திலே தழும்புகளை வைத்திருக்கிறவர்.
இந்த ராத்திரி வேளையில் அவர் குணமாக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் சொல்றா, கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்துக்குள் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம். அவள் முதல்ல தீர்மானிச்சா. என்ன தீர்மானிச்சா தெரியுமா? நான் போய் அந்த ஜனக்கூட்டத்துல அவரை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும். இந்த வஸ்திர தொங்கல் எங்க தெரியுமா இருக்கு? நம்ம ஆத்ம மீட்ப சபையில தான் இந்த கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குள்ள வரவங்க எல்லாம் சுகமாயிடுறாங்க. அதுக்குள்ள வரவங்க எல்லாம் கர்த்தர் வாழ வைக்கிறார். அதற்குள்ள வரவங்க எல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார். அதற்குள்ள வருகிறவர்களாம் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு கூட்டம் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்ச உடனே ஒரு அம்மா வந்தாங்க. வந்த உடனே அந்த அம்மா பான் பராக் போடுவாங்களா, பான் பராக்கு இந்த வாய் ஃபுல்லாக அப்படியே தின்னுட்டு கேன்சர், அப்படியே இந்த ஜா ஃபுல்லாக கேன்சர், அப்படியே அந்த பல்லு ஈகிற எல்லாம் அழுகி போயிருக்கு, சீழு ரத்தமாக இருக்குது. எனக்கு தெரியல. அவர் அம்மா சொன்னாங்க, 3 குழந்தைகளை இட்டுன்னு வந்து காமிச்சாங்க. இவங்க குழந்தை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் அப்போ பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு. இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எனக்கு தெரியல. ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு அழுது அந்த இரத்த சீழில் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கினார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. 27 வருஷம் கழித்து அந்த அம்மாவை பார்க்குறேன். என்னை பார்த்து பார்த்து சிரிக்குது. நான் இவங்க யாரும் தெரியலையே, எனக்கு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்களே. பார்த்தா இந்த இடத்துல அப்படியே வடுவு அடையாளம் இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா செத்து போயிடுவேன்னு ஜிஹெச்ல இருந்து துரத்திட்டாங்கப்பா, ஏசப்பா வாழ வச்சிருக்கிறாரு. என் 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி பேரம்பத்திய பார்த்துட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறம்பா. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றா, இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன். மனுஷனால் முடியாததெல்லாம் இந்த இயேசுவால் முடியும். மனுஷனால் கூடாததெல்லாம் இந்த இயேசு ஒருவரால் தான் முடியும். கேள்விப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நான் தெரியல. 3 நாட்கள் வாலிபர் நாட்களில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினே இருக்கிறோம். சபை உள்ளதான் ஜெபம் பண்ணுகிறோம். திடீர்னு ஒரு குடும்பம் 2வது நாள் வந்தது. ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சொல்லுச்சு, ஓட்டேரி மஸ்தான் பாய் அம்சான்னுச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லு, நல்லா சத்தமா சொல்லு. ஓட்டேரி மஸ்தான் பாய் அம்சான்னு சொல்லுச்சு. நாங்கள் அப்போ சின்ன வயசுல ரத்தம் சூடு. இயேசுவின் நாமத்தில் அந்த மஸ்தான் பாயை போய் அடின. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? மறுநாள் ஒருத்தர் கதவை தட்டுறாரு. திறந்தா நான் தான் மஸ்தான் பாயின்றாரு. நீ துவா பண்றியா? என்கிட்ட இருக்கிற குட்டி சைத்தாலாம் போயிடுச்சினாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. இந்த இயேசு என்கிற பேரை சொன்னா தண்ணியில கரைச்சிட்ட மாந்திரிகம் கூட எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் இயேசு பெரியவர். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் எப்படிப்பட்ட வியாதியும் அவரால் முடியும், சுகமாக்க முடியும். அவர் ரண வைத்தியர். கிளையாத்தின் பிசினி தைலம் அவரிடத்தில் உண்டு. அவர் வார்த்தையானவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்க முடியும் அவரால். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, காற்றையும் கடலையும் எழுந்து அதட்டுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மரித்த மனிதனோடு யாராலையும் பேச முடியாது, இயேசு ஒருவரால தான் பேச முடியும். மரித்த மனிதனும் இயேசு ஒருவருக்கு தான் கீழ்ப்படிந்து வெளியே வருவான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கேள்விப்பட்டு ஒரு தீர்மானத்தோடு போறாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவின் வஸ்திரம் தானா பவரு? இங்க இருக்கிற ஊழியக்காரனுடைய உருமார்கள் துணிகள்ல கூட கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? வரும் நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். பவுலின் உருமார்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அவன் தன்னுடைய துணிகளை தூக்கி எறிந்த பொழுது அதை பிடித்தவர்கள் எல்லாம் சுகமானார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
பேதுருவின் நிழலிலே அபிஷேகம் இருந்தது. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இயேசுவும் அற்புதம் செய்வார். இயேசுவை விசுவாசிக்கிற சீஷர்களும் தேவ ஊழியர்களும் அவர்களை கொண்டு இயேசு அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் கர்த்தர் மகத்துவங்களை செய்ய போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் நீ பிரச்சனையில இருந்த தெரியாது, ஆனா இந்த நொடியில கர்த்தர் உன்னை குணமாக்கும்படியாய், கர்த்தர் உன்னை விடுதலை தரும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் லேகியோன் என்கிற பிசாசுகள் பிடித்திருந்தது. லேகியோன் என்று சொன்னால் 6500 காலாட்கள் என்று ரோமாபுரியிலே அழைக்கப்படுகிறது. அந்த லிஜியன் பயங்கரமான பேய். அந்த ஊரே அலண்டு கிடந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்ட முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவன் இரவும் பகலும் சத்தமிட்டுக் கொண்டே இருப்பான். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான். ஒரு நாள் இயேசு வந்தார். இப்படிதான். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க எல்லாரும்? நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எஃப் கார்ட் கொடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவரை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அவள் ஒரு தீர்மானத்தோடு வந்தால், அறிக்கை செய்தால். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஆமா, ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இரக்கத்துல பெரிய பணக்காரர், கோடி கோடீஸ்வரர். உனக்கு தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கம் பாராட்டுவார் என் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா என்ன எவ்வளோ பிரச்சனை, எந்த டாக்டர்ஸ் எல்லாம் விட்டாங்க, அம்மா அப்பா நொந்துட்டாங்க, கூட உறவுகள் நொந்துடுச்சு, பக்கத்தெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இவளுக்கு மரணம் தான் சம்பவிக்கும், இனி இவளுக்கு சுகம் கிடையாது என்று நினைத்தார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே ஒருவேளை இந்த இரவு அப்படி வந்திருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு தீர்க்காயுளை கொடுப்பார் ஆண்டவர். உபாகமம் 22:7 படி நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீட்டித்திருக்கும்படி என் ஆண்டவர் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தீர்மானித்தால், அறிக்கை செய்தால். 28ஆம் வசனம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று. இதுவரைக்கும் நிக்கல, ஆனா அந்த ராத்திரி வேளையில நிற்க பண்ணுவார். இந்த ராத்திரி வேளையில சுகத்தை கட்டளையிடுவார். இந்த ராத்திரி வேளையில உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. நான் சொல்றேன், இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நீங்க போய் நீங்க செக்கப் எடுங்க. எல்லாமே ஆண்டவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இருப்பாரு. உங்களுக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. டி மைனர் கொடுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. நல்லா கையை தட்டுங்க. அற்புத 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 இயேசு அற்புத, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. சொல்லி விசுவாசத்தோடு அற்புத 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 இயேசு அற்புத, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. ஓரமா தொட்டா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓரமா தொட்டா. ஆமா, அவருடைய வஸ்திரத்தை தான் பங்கிட்டாங்க.
அப்படியே வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத சீட்டது, அந்த வஸ்திரத்தில ஒரு தையல் கிடையாது, ஒரு குறை கிடையாது, ஒரு சுருக்கு கிடையாது, ஒரு இது கிடையாது. அது தேவன் உண்டாக்கின வஸ்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்த வஸ்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம். அல்லேலூயா. அருமையான வஸ்திரம். வஸ்திரத்தின் ஓர் தொட்டவுடனே பவா, த ஸ்பார்க், த வல்லமை. ஆமா, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன் நடுவே நின்று கொண்டிருக்கிறார். The God is standing in our midst. Hallelujah. கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவர் செய்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீங்க. கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமையை நீங்க அனுபவிக்க போறீங்க. Hallelujah. 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி. 34ஆம் வசனம் படிங்க. அவர் அவளை பார்த்து, அவர் இயேசு அந்த மகளை பார்த்து, மகளே. நம்ம யாருமா சொல்லுவாங்க? தெத்த தாய் தகப்பன் கூட சொல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் மகளே, என் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றினது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த அருமையான நாளிலே 12ஆம் வருடம் துவக்கம். பாஸ்டர், 12ஆம் வருடம் துவக்கம். 12 வருடமா பெரும்பாடு இந்த அம்மாவுக்கு. கர்த்தருடைய அற்புதம். நான் சொல்றேன், இந்த 12ஆம் வருடம் ஒரு பெரிய அற்புதத்தின் வருடம். முடிஞ்சவங்க கையை தட்டுங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நல்லா எவ்வளவு பலன் இருக்கும். பக்கத்துல அக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தருடைய ஆவியிலே நிரம்பி, தேவ அபிஷேகத்திலே நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. யாருமே சொல்ல முடியும். என்ன அழகா சொல்றாரு, மகளே. ஹல்லேலூயா. அம்மா, ஐயா, இந்த உலகத்துல நமக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கிறார். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு அப்பாவின் தினம். ஹல்லேலூயா. இல்லையா? ஆமா. இ மேஜர் கொடுங்க. தேங்க்யூ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். யோனப்பா, என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க, ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை என்றோ. நான் உன் பிள்ளையா தெரியலையா? பாடாத வேதமாக வாசி. நானும் தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை அன்றோ. நானும் தன் பிள்ளை அல்லோ. இந்த மாதிரி ஒரு அப்பாவை உலகத்துல பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அப்பா உலகத்திலே இல்லை. அவர் சொன்னாரு, மகளே, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை யார் அழைச்சாங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே, என் மகளே, என் மகளே, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இந்த ராத்திரி வேளையில நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார். 12 years சாதாரண இல்ல. மாதத்துல 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த வீட்டுக்கு தூரம். ஆனா 12 ஆண்டுகள் ட்ராஜடி. இன்னைக்கு அநேக பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், மருத்துவம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? மருத்துவம் உன்னை கைவிட்டுருச்சா? மருத்துவர் உன்னை கைவிட்டாரா? கவலைப்படாதீங்க. இயேசு கைவிட மாட்டார். இயேசு குணமாக்கிடுவார். இயேசு நிறுத்திடுவார். அந்த வசனத்தை வாசிச்சலாமா? 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நீ சமாதானத்தோட வச்ச நம்பிக்கைல, நீ என் மேல வச்ச நம்பிக்கைல
அது உன்னை என்ன பண்ணுச்சு? ரட்சித்தது. படிங்க பாஸ்டர். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த ராத்திரி வேலை கத்த சொல்றார், வேதனை நீங்கி சுகமாயிரு. சரி, இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சது. நடுவில் திடீர்னு இந்த பிரச்சனை உள்ள வந்தது, இது முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்ச பிரச்சனை முடியலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்பிச்சது அதுதான், அதுவே முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய பெயர் வெரோனிகா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெரோனிகா. வெரோனிகா. அல்லேலூயா. ஆமா, ஆசிகா போசிக்காலாம் இல்லை, அந்த மாதிரி வெரோனிகா. அல்லேலூயா. வெரோனிகா. வெரோனிகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரூ இமேஜ். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹானஸ்ட் இமேஜ், உண்மையான படம், நேர்மையான படம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த வெரோனிகா என்ற பேரு வேதத்தில் கிடையாது. ஆனால் அந்த அப்போக்ரைபல் காஸ்பல் ஆஃப் நிக்கோடேமஸ் gives a name as a பெரோனைக். கிரீக்கில் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு, இவ பேரு பெரோனைக். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெரோனிகா gave him her kerchief, hallelujah, to wipe his bro, Jesus bro, hallelujah, after which he handed it back, imprinted with the image of his face. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். She suffered from 12 years of hemorrhages. இவளை குறித்து 3 காஸ்பல்ஸ்ல இருக்கு. மேத்யூஸ்ல இருக்கு, மார்க்ல இருக்கு, லுக்ஸ்ல இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இவளை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கொல்கோதா மலைக்கு போகும் பொழுது அவருடைய முகத்திலே இரத்தம் வடிகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய முகத்தை தொடைத்து எடுப்பதற்கு இவருடைய ஹேண்ட் கர்ச்சிஃபை தான், இவருடைய கையில் இருந்த அந்த துணியை தான் கொடுத்தான்னு சொல்லி சரித்திரம் எழுதுகிறது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேனானிக்கல் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வேதம் இவளை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் முகத்தில் வடிகிற இரத்தத்தை தொடைக்கும்படி இவருடைய கர்ச்சிஃபை கொடுத்தா. ஏன் தெரியுமா? 12 வருடமாய் என் சரீரத்திலே அந்த உதிர ஊரல் நிற்காமல் போனதே, அதை நிறுத்தினவருடைய முகத்திலே இன்றைக்கு இரத்தம் வடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் தான் வெரோனிகா. அவளை பார்த்து தான் ஏன் தெரியுமா கொடுத்தா? மகளே நரல. இந்த உள்ளத்தில் யாருமா உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க? இயேசு ஒருவர் தான். என் மகளே, என் மகனேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ எவ்வீரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போலாமா? கொஞ்சம் பார்க்கலாம், அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41ஆம் வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதுக்கு முன்னால ஒரு மெசேஜ் வருது அவங்க வீட்டுல இருந்து. என்ன மெசேஜ்னா, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் ஓடி வராங்க. உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், அப்பா உன் பொண்ணு செத்துட்டாப்பா, நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவரை கூப்பிட்டு நீ பிரயோஜனம் இல்லை. அதான் அர்த்தம். அது செத்துட்டா அவரு இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. செத்தவனுக்கும் உயிருள்ளவனுக்கும் தேவன் இவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் ஒன்னு சொல்றேன். தேவனாகிய கர்த்தர் முதற் பேரானோராய் அவரை எழுப்பினார் மரித்தோரிலிருந்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமைதியா உட்காரணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. செத்துட்ட பிறகு அவர் சொல்றாரு, நான் சொல்றேன், உன் சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு பதில் வந்தாலும்
அதை இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதை கேட்பாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதை கேட்டு அவனை பார்த்து சொல்றார், பயப்படாத. நீ நானா தானே சொல்லுவோம், நான் ஆண்டவரை எப்ப எப்படி சொல்றேன், அங்க அந்த பொம்பளையெல்லாம் சோகமாக்கிட்ட என் பொண்ணை விட்டுட்டியாப்பா. ஒரு டெத்துக்கு போனா ஒரு விசுவாசி சொல்லுது, ஏசே கை விட்டாருன்னுது. அங்க போய் நான் என்ன பிரசங்கம் பண்ண முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏசே கை விட்டாரு, அப்படியே கம்முன்னு ஆயிட்டேன். தோத்துறோம், பிரசங்கமே பண்ணல. ஒரு கண்ணீரோட ஒரு ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதற்கு பெயர் தான் மகிமையின் நம்பிக்கை. பக்கத்தில் பார்த்து ஒரு அவங்க ஷோல்டரை மெதுவா தட்டி, ஜோர அடிச்சிடாதீங்க, மெதுவா தட்டி சொல்லுங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆமா, இயேசு அவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோட கூட வருகிறதற்கு இடம் கொடாமல். ஏன்னா அந்த ஆளுங்களும் கொஞ்சம் வீக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, இன்னும் செத்து போன ஆள போய் இவர் எழுப்புறேன்னு போறாரு, என்ன இவரோட இருந்து நம்ம தான் அடி வாங்குவோம் போலகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த 3 பேரு மறுரூப மலையிலையும் வருவானுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 பேரு எல்லா இடத்துலையும் கர்த்தர் கொண்டு போவார். ஏன் தெரியுமா? இவனுங்களை கர்த்தர் உருவாக்குறாரு. அன்னைக்கு பார்த்த அந்த அற்புதத்தை தான் பேதுரு அந்த மேல் வீட்டறையில பேதுரு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதை படிக்கும்போது. வாசிங்க வாசிங்க. ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் 41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். ஒரு அரமிக் பாஷை. அது நிறைய வேதத்தில் இயேசு இந்த அரமைக் அப்படின்ற சொல்லப்படுகிற ஒரு பாஷையை பயன்படுத்துவார். தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு, raise up. Hallelujah. That is our Jesus. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தர் அவனை எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அவனை எழுப்புவார். மரித்த அந்த மகளை கர்த்தர் கரம் பிடிச்சு தூக்கி எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எழுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்ன நினைச்ச? அவ சீரியஸா இருக்கும் போது தான் இயேசு சுகமாக்கி மறுபடியும் உயிரை கொடுத்துருவார் நினைச்சியா? அப்படியும் கொடுப்பாரு. செத்தாலும் பிழைப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்னைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த ராத்திரி வாழ ஒரு மிராக்குலஸ் நைட்டா கர்த்தர் மாற்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட எத்தனை பேர் நிக்க விரும்புறீங்க? நிச்சயமா இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? படிங்க ஐயா. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். சாப்பாடு கொடுங்கன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கவனிங்க. 12 years old அந்த அன்பான மகள் 12 வருஷமாக இவ பிறக்கும் பொழுதுதான் அவளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வெரோனிகாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 2 பேருக்கும் 12 வருஷம். அந்த 12 வருஷத்துல மிராக்கிளை நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி அப்பா மிராக்கிள் பண்றாரு. நல்லா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்லா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த 11 ஆண்டுகள் முடிஞ்சு இந்த 12ஆம் ஆண்டுல கர்த்தர் இந்த சபையில ஆத்ம மீட்பர் தேவனுடைய சபையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்தவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பரிபூரண சுகத்தை தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இந்த பொண்ணு பிறந்து 12 வயசு, அந்த அம்மாக்கு இந்த பிரச்சனை வந்து 12 வருஷம். இது ரெண்டுமே ஒரே நல்ல ஏக்மாறு தோத்துக்குடா, ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டியா? அல்லேலூயா. இயேசு அப்படிதான் செய்வார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான தேவன், ரொம்ப அருமையான தேவன். 9:21 9:25க்கு கொடுக்க சொன்னீங்களா? ரைட்டா? கர்த்தருக்கு மகிமைன்றோம். இன்னும் 4 நிமிஷம் தான், ஒரே ஒரு 4 minutes தான். ஒரு மனுஷனை பார்த்து முடிக்க போகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். St. Luke's Gospel chapter 19 verse 7 வாசிக்கலாம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போறார். பாவி. ஊர் என்ன சொல்லுது? பாவி. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? சகைவே இறங்கி வா. சகைவுன்னா என்ன தெரியுமா? பியோர் என்ற அர்த்தம். சகைவுன்னா என்ன அர்த்தம்? பியோர், இன்னோசென்ட், சுத்தமே. கவனிங்க, ஊரே என்ன சொல்லுது? பாவி. இயேசு என்ன சொல்றாரு? சுத்தமா, சுத்தமே என் பிள்ளையே வாப்பா, உனக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்தேன், நீ மரத்தை விட்டு இறங்கி வா, அந்த மரத்திலே நான் ஏற வேண்டும், உனக்காக உன் பாவங்களுக்காக. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது 3:13 சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என்னம்மா நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. ஐயோ பத்தலியம்மா, ஐயோ யோவானை என்ன இப்படி சொல்றாங்களே, இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பாவியான மனுஷன், பாவி. நான் சொல்றேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. நல்லவனுக்கு இல்லப்பா, கெட்டு போன மனுகுலத்தை ரட்சிக்க தெய்வம் வந்தார். இந்த மாதிரி ஒரு தேவனை உலகத்திலே நீ பார்க்க முடியாது. ஆமா, தீட்டுள்ளவளை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டது. தீட்டுள்ளவள் என்று அழைக்கப்பட்டவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே என்று கூப்பிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாவி அந்த மனுஷன், அவனை பார்த்து சொல்றாரு, சுத்தமே இறங்கி வா என்று சொல்றாரு. தட் இஸ் our God. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அருமையான சகையு என்கிற மனிதன் சந்தோஷம் இல்லாமல் இருந்தான். இயேசு சொன்னார், நான் இன்னைக்கு உன் வீட்டில், எத்தனை பேர் இயேசுவை வீட்டுக்கு கூட்டின்னு போக போறீங்க? நீங்கள் உன் வீட்டில் தங்கணுன்றாரு. ஆமாம், உன்னோட வரப்போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வழியிலே அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுப்பப்பட்டவன் போகிற வழியிலே குணமாகிற ஒரு பெரிய தேவ கிருபை உங்களோடு வரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். 12 வருடம் சுகமே இல்லை. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சுகத்துக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் முன்னால் வரலாம். இந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நிறைய பேர் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை அவங்களை தொடப்போகிறது. டேக் இட் அவுட் திஸ் சேர்ஸ். வாங்க, முன்னால் வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். த சூப்பர் நேச்சுரல் காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு தருகிற அந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் வேணும்? இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முன்னால் வாங்க, முன்னால் வாங்க, எழுந்து வாங்க. கம் ஃப்ரெண்ட், கம் ஃப்ரெண்ட். ஆண்டவர் கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பெரிய அற்புதத்தின் இரவு இது. இந்த இரவு உனக்கு கிடைக்காது. ஒரு பெரிய அற்புதத்தின் இரவா இது மாறுகிறது. தேங்க்யூ லார்ட். உன் பாவங்களை மன்னிக்க இயேசு அழைக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்க இயேசு அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க இயேசு அழைக்கிறார். கொடிய நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இயேசு அழைக்கிறார்.
ஒரு ஆமென் சொல்லலாமா? வழிவிடுங்க, வழிவிடுங்க, வரவங்களுக்கு வழிவிடுங்க. தேங்க்யூ லார்ட். வாங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்னு சி மேஜர். தேங்க்யூ. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவாய். அம்மா, இத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் தெரியாது. மனுஷனை நம்பி வாங்க இங்க வந்துருங்க. மனுஷனை நம்பி போனீங்க. இதுவரைக்கும் இயேசுவே எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டேன். இந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? ஆமாம், நிச்சயமாக செய்வார். இந்த ராத்திரி வேளையில் செய்வாரா? இப்பொழுதே செய்வார். எனக்கும் செய்வாரா? உனக்கு தான் செய்வார். உனக்கு செய்யும்படியாகத்தான் தேவன் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் பேசக்கூடாது. விசுவாசிகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். உன்னத இயேசு உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், வந்திடுவார். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் சுமரித்தாரே. பாவத்தில் அழியாதே, உன் தேவனை மறவாதே. சொல்லலாமா? பாவத்தில் அழியாதே, உன் தேவனை மறவாதே. இந்த விலை சிந்தனை செய், ஆண்டவர் அழைக்கின்றாரே. இந்த விலை சிந்தனை செய், ஆண்டவர் அழைக்கிறாரே. தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். இன்னைக்கு அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். மேடையில் நிற்கிற எங்களால் ஒன்று செய்ய முடியாது. எல்லாரும் கண்கள் மூடின ஒன்றுமா இருக்கட்டும். முன்னாடி வந்தவங்களுக்கு மாத்திரமல்ல, கடைசியில் நிற்கிற உனக்கும் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக இந்த 12 சாதாரணமான நாட்கள் கிடையாது. வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது த பிகினிங் ஆஃப் கவனன்ட் பீரியட். ஆதியாகவும் 12 இந்த அப்படியே ஜெப நிலைமையில் இருங்க. நான் பிரசங்கலாம் பண்ணல. அண்ணன் பேசினதோட கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்களுக்கு இந்த சபைக்கும் என்ன விடுதலையை தரப்போகிறார் என்பதை அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா நேரம் இல்லை, நேரம் எடுக்கும் நான் விரும்புவேன்ல. அல்லேலூயா. எல்லா வலது கருத்தை வாயத்தி சேக்கல்லா தரபஹதல்லா ஹபானா ஷேக்கல்லா துரபஹதல்லா பஹதனமா. இந்த இடத்துக்கு நேராக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. துதிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இந்த ஆத்ம மீட்பர் சபை 11 ஆண்டுகளை முடிச்சு 12 ஆண்டுக்குள்ள போகும்போது அண்ணன் வாசிக்கும் போது சொன்னாங்க, ஒரு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வயது உள்ள மகள். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் கவனன்ட் வாக்கு தத்தத்தின் நாட்கள் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான். வாக்கு தத்தம் அல்லது கவனன்ட் சொல்லுவாங்க, வானவில்ல போடுவார். ஆனால் 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம், 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. 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 எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி சேக்கராதலபானா. யாருன்னா வியாதியோடு இருப்பீங்கன்னா, அந்த மகளுக்கு மரித்த மகளை உயிரோடு எழுப்பினவர்,
அல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கின அதே இயேசு இன்றைக்கு நம்மத்தில் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்மத்தில் உயிரோடு இருக்கிறார். நேரத்தை வீணாக்கிடாதீங்க, நேரத்தை வீணாக்கிடாதீங்க. ரொம்ப முக்கியமான நேரம். ஊழியக்காரங்க இருப்பீங்கன்னா நல்ல அந்நிய பாஷையில் அபிஷேகத்தோடு இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி ஒரு வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உங்க சரீரத்துக்குள்ள மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னது போல நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக நல்ல செய்தி உன் வீட்டில் காத்திருக்கிறது. அல்லேலூயா. 12ஆம் வருடத்தின் தொடக்கத்தில் உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி இங்கே வந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகப்படுத்தின அதே இயேசு இன்றைக்கு நம்மத்தில் உயிரோடு இருக்கிறார். நம்மத்தில் வல்லமை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அற்புதம் தேவை? வலது கரத்தை உயர்த்துங்க. ஒரே நிமிஷம் தான், கடைசி நிமிஷங்கள். அல்லேலூயா. உங்க மனசுல ஒரு காரியம் வரணுங்க. அந்த 12 வருடம் பெரும்பாலும் முடிவு பண்றா பாருங்க, இன்னைக்கு என் ஆண்டவரை தொடாம நான் திரும்பறதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 12 வருடம் பெரும்பாலும் ஸ்திரீ வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா தீட்டு, அவ தொடர்வெல்லாம் தீட்டு, அவனை பார்க்கிறவெல்லாம் தீட்டு. அல்லேலூயா. ஆனா இயேசுவை தொட்ட மாத்திரத்துல எல்லா தீட்டும் அற்புதமா மாறிச்சு. அல்லேலூயா. உலகம் உங்களை தீட்டாய் பார்க்கலாம், உலகம் உங்களை ஒரு சாதாரணமான காரியமாய் பார்க்கலாம், உலகம் உங்களை தோல்வியில விடும்பில பார்க்கலாம். ஆனால் கர்த்தரை தொடுகிற இந்த நிமிஷத்துல கர்த்தரின் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராய் வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைக்கிற ஆண்டவரே, சரீரத்தில் எந்த பகுதியெல்லாம் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த பகுதியில் அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக. கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. கர்ப்பப்பை கேன்சர்கள் மாறுவதாக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள் இப்பொழுதே வெளியேறுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா நரம்புகள், எல்லா எலும்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுதே சுகமாகும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. முன்ன வர்றதற்கு வெட்கப்பட்டு பின்னாடி நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. உன் கண்கள் அவர்களை பார்க்கிறபடியால் ஸ்தோத்திரங்கள். முன்பாக நிற்கிறவர்களையும் கடைசி வரைக்கும் நிற்கிறவர்களையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுகப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீ கொடுக்கிற அற்புதத்துக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்கிற அதிசயமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகளும் வல்லமை பாயட்டும். வீடுகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அற்புதத்துக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆத்ம மீட்பர் சபை நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. சபைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறதற்காய் அருமையான போதகர் அம்மாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கூட்டத்தை அற்புதமாய் அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் மாட்டி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்கள். சில உள்ளங்கள், சில காரியங்கள் இது எப்படி நடக்கும்னு பார்க்கலான்னு யோசித்து கொண்டிருக்கிற எல்லா மனிதருடைய கண்களுக்கு முன்பாக இதை கர்த்தர் செய்து முடித்த காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை போதகர்கள், எத்தனை தேவ மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருடைய தகப்பனை கரங்களும் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெருக பண்ணுங்க, சபை ஆசீர்வதிங்க, ஜனங்களின் கண்ணீர்களை துடைத்து சந்தோஷமாய் அனுப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆகாரங்க உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் சீட்டில் உட்காருங்க. இப்பொழுதும் எங்கள் திருச்சபையில் 200 வசனங்களை சொல்லுகிற போட்டி வைத்தோம். அதில் 171 வசனங்களை சொன்ன அருமையான மகன் அபிஷேக் தேவநேசன் அவர்கள், 140 வசனங்களை சொன்ன ஜான் டென்னிஸ், 74 வசனங்களை சொல்லியிருக்கிற சைனி, 58 வசனங்களை சொல்லியிருக்கிற ரேச்சல் இவர்களுக்கு ஒரு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக சின்ன ஒரு பரிசை கொடுக்க இருக்கிறோம். இந்த பரிசை, முதல் பரிசை கொடுக்க அருமையான சாலமோன் மெமரியல் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் டேவிட் செல்லதுரை அவங்க வந்து அபிஷேக் தேவநேசன் அவர்களுக்கு இந்த பரிசை தருவாங்க. பாசம் ஜானகி ரேச்சல் அவங்க தான் இதை நடத்தினாங்க.
வாங்க மேலே வாங்க. பாஸ்மா ஜானகி ரேச்சல் அவர்களுடைய தரிசனத்தின்படியாக பிள்ளைகளுக்குள்ளே இந்த வசனத்தை படிக்க வேண்டும், அதை மனனம் பண்ணணும், அவங்க கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இந்த பிள்ளைகளுக்காக பரிசு தொகை அவங்களே சேர்த்து வச்சு அந்த காசை கொடுக்குறாங்க. அவங்க கரங்களில் அருமையான சாலமன் மெமோரியல் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் அவர்கள் வாங்கி அதை தருவாங்க. வாங்க அபிஷேக் தேவநேசன், வாமா நீ எதாவது சொல்ல விரும்பியா? ஐயா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 171 வசனங்களை சொல்லியிருக்கிற அபிஷேக் தேவநேசன் நல்ல கரங்களை தட்டுவோம். இரண்டாவது பரிசு ஜான் டென்னிஸ், கொடுங்க அப்படியே கொடுத்துருங்க. ஜான் டென்னிஸ் 140 வசனங்களை மனப்படமாக அவங்க சொல்லியிருக்காங்க. சைனி, மூன்றாவது சைனி 74 வசனங்களை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 815 ரூபா, 875. செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 750. தேர்ட் ப்ரைஸ் 375. ஃபோர்த் ப்ரைஸ் 250. சின்னதோ பெருசோ கர்த்தருடைய பார்வையில் அது அருமையாக இருக்கிறது. கொடுங்க. ஃபோர்த் ப்ரைஸ் ரேச்சல். அதுதான் ஒன்று எத்தனை நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு விஷயம் நன்றி சொல்லுகிறேன். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. எங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இரவு பகலாக உழைத்து தங்கள் தியாகமான காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்கள் நிறைவேற்ற உதவிகரமாக இருந்த உங்களுக்கு நன்றி. என்னுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற அத்தனை போதகர் பிதாக்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். அநேகருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, தவறை எடுத்துக்கொள்ளாதீங்க. மீண்டுமா நாம் ஒன்றிணைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமா இந்த பர்மிஷன் கொடுத்த காவல்துறையினருக்கும் நல்ல ஆடியோ அமைத்து கொடுத்த அருமையான பிரதர் வேலா அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். மீண்டுமா எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த அருமையான தலைவர் பிரபு அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 12ஆம் ஆண்டு தொடக்கத்தில் குடும்பமாக சபையாக ஆண்டவரை நாங்கள் கூடி உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த பகுதி ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தின் விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. விதைக்கப்பட்ட இந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டது போல ஜனங்கள் உம்மை தேடி வந்து விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்பா. இந்த நல்ல வார்த்தைகளை சுமந்து வந்த அன்பு போதகர் அண்ணன் ஜான் ரவிசங்கர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மேடையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. முடிவு ஜெபத்தை நடத்தி கொடுத்த அருமையான இவாஞ்சலிஸ்ட் சாமுவேல் சதீஷ் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்த அத்தனை போதகர்களுக்காக பிஷம்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். சகல துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நல்ல வீடியோ எடுத்து கொடுக்குற அருமையான சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு தயவாக இருந்தார். அவரவருக்கு உண்டான காரியங்களை வாங்கி கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நாம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.